எல்லாருக்கும் வணக்கம். கூலி படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சிருந்திருக்கும். இந்த கூலி படத்துல ரஜினிகாந்த், அமீர் கான் நிறைய பேர் வந்து நடிச்சிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கும். சோ நம்ம பேச போறது இந்த படம் எப்படி இருந்துச்சு, இந்த படம் நல்லா இருந்துச்சா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பேச போறது கிடையாது. பை திஸ் டைம் கண்டிப்பா உங்களுக்கு அது தெரிஞ்சிருந்திருக்கும். நான் பேச போறது கூலி படம் எப்படி மக்களோட பணத்தை திருடுச்சு, ரஜினிகாந்த் எப்படி மக்களோட பணத்தை திருடினாரு, இல்ல ரஜினி சார் எப்படி நம்ம ரசிகர்களோட, நம்ம தமிழ் மக்களோட, இல்ல இந்திய மக்களோட, இது வெளிநாட்டிலே கூட நடக்குதாங்கிறது எனக்கு தெரியல. ஸோ மக்களோட பணத்தை எப்படியெல்லாம் வந்து திருடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேச போறோம். ஸோ த பர்சன் இன் கொஸ்டின் இது வந்து ரஜினிகாந்தை பத்தி மட்டும் வந்து கிடையாது. டாப் ஆக்டர்ஸ், டாப் பிலிம்ஸ் இது எல்லாமே வந்து இந்த தவறு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலதான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷலா மேக் பண்ணேன். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நாளைக்கு இவ்வளவு கலெக்ஷன், என்னுடைய ஃபேவரட்டான ஹீரோ, என்னுடைய தலைவர்னு சொல்லுவாங்க நம்ம ரசிகர்கள்லாம். அது கண்டிப்பா தப்பு சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் நான் சொல்றேன். இவ்வளவு கோடி, என்னுடைய ஃபேவரட்டான ஹீரோ இவ்வளவு கோடி வந்து ஒரு நாளைக்கு வந்து கிராஸ் பண்ணிருக்கு, கிராஸ் கலெக்ஷன் ஆயிருக்கு, என்னுடைய ஃபேவரட்டான ஹீரோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியால பயங்கரமா சண்டை போட்டுருப்பாங்க, பயங்கரமா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. எஸ்பெஷலி நான் நோட் பண்ணது வந்து ட்விட்டர், அதாவது எக்ஸ் பிளாட்ஃபார்ம், ஃபார்மர்லி ட்விட்டர். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்ல நான் ரொம்பவே நோட் பண்ணியிருக்கேன், பயங்கரமா அடிச்சுப்பாங்க. ஸோ அடிச்சுக்கிறதுனா ரொம்ப மோசமான கெட்ட வார்த்தைகளால அடிச்சுப்பாங்க. இந்த மாதிரி நான் பார்த்திருக்கேன். அண்ட் இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான், இருந்தாலும் நான் சொல்றேன். ஸோ இந்த வீடியோல எப்படி இந்த சண்டை போட்டுக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எப்படி ஏமாறுறாங்க அப்படிங்கறத பத்தி டீடைல்டாவே நம்ம வந்து பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் திங், கூலி படத்தோட டிக்கெட் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி கூலி அப்படிங்கிற ஒரு படம் சொசைட்டி மேல எவ்வளவு பெரிய ஒரு இன்ஃப்ளூயன்ஸை கிரியேட் பண்ணுது அப்படிங்கறத நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டீடைல்டா சொல்றேன். கூலி படம் அப்படிங்கிறது ரஜினி படம் அப்படிங்கறதா முக்கியமான விஷயம். இந்த படத்துல வந்து அமீர் கான் நடிச்சிருக்காரு, உபேந்திரா நடிச்சிருக்காரு, அப்புறம் சௌபின், கேரளாவோட சௌபின் அவர் நடிச்சிருக்காரு. இவங்க எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனா இது ரஜினி படம் அப்படிங்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கிரேஸ் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும், இவ்வளவு பெரிய ஒரு மயக்கம் அப்படின்னு சொல்லணும். சோ இப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரஜினிக்காக மட்டும்தான் நடக்குது. சோ அதை நம்ம நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு விஜய் படமோ, அஜித் படமோ, ஒரு சூர்யா படமோ வந்துச்சுன்னா கூட இருக்கதான் செய்யும். பட் ரஜினி, விஜய், அஜித் இவங்க 3 பேருக்கு தான் தமிழ்ல வந்து எனக்கு தெரிஞ்சது ரொம்ப இது அதிகமா நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சோ டிக்கெட் பிரைஸ எவ்வளவு அதிகமா விற்கிறாங்க அப்படிங்கறதான் ஃபர்ஸ்ட் क्वेश्चन. கவர்மெண்ட் நிர்ணயம் பண்ண ரேட், அதாவது கவர்மெண்டோட டிக்கெட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த நான் இப்ப பேசிட்டு இருக்க அந்த நேரத்துல உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன். 60 ரூபாயில இருந்து 200 ரூபாய் இதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அபிஷியலான ஒரு டிக்கெட் பிரைஸா வந்து சொல்றாங்க. இன்னும் நான் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும்னா, இந்தியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அஃபோர்டபிள் ரேட்டுக்கு படத்தை போய் பார்க்கலாம். அதாவது அஃபோர்டபிள் ரேட்னா என்ன, தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு ரீசனபிள் பிரைஸா இருக்கும். பொதுமக்கள், ஒரு மிடில் கிளாஸ் மக்களா இருக்கட்டும், இல்ல எல்லா தரப்பு மக்களுமே வந்து தியேட்டர்ல போய் படம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அஃபோர்டபுளானது முடியும். ஒரு நல்ல ஓரளவுக்கு வந்து ஒரு டீசென்டான அமௌண்ட் பே பண்ணிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு இருக்கக்கூடிய மாநிலங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ல தமிழ்நாடு ஒரு முக்கியமான ஒரு மாநிலம். இன்ஃபேக்ட் நான் உங்களுக்கு நேரடியா சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் 60 ரூபாயில இருந்து 200 ரூபாய் தான் அந்த டிக்கெட் பிரைஸ் வச்சிருந்திருக்காங்க. இதை பார்த்துதான் கர்நாடகா கவர்மெண்ட் ஒரு இப்ப ரீசெண்டா ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய டிக்கெட் பிரைஸையும் என்ன பண்றாங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய கர்நாடகால இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸா இருக்கட்டும், அங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இருக்கக்கூடிய ஒரு பொலிட்டீஷியன்ஸ், இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா வியந்து பேசுறாங்க, தமிழ்நாட்டை தான் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. சோ தமிழ்நாட்டுல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இவ்வளவு ரீசனபிள் பிரைஸ் தராங்களே, நம்ம ஏன் நம்ம மக்களுக்கு தரக்கூடாது அப்படிங்கறத வச்சுதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய டிக்கெட் பிரைஸ் என்ன பண்றாங்க, ரெகுலேட் பண்றாங்க, பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்றாங்க. இதெல்லாம் அங்க நடந்துச்சு, எங்கன்னா கர்நாடகால நடந்துச்சு. சோ அப்ப தமிழ்நாடு ஒரு முன்னோடியா இருந்திருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. ஆனா நடக்கிறது என்ன, சென்னையில கூலி படத்துக்கு 4500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் பிரைஸ் போனதா சொல்றாங்க. 4500 rupees. இது வந்து ஒரு பிளாக்ல வித்திருக்காங்க, இல்லீகலா பண்ணிருக்காங்க, சட்ட விரோதமா பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனா நீங்க நல்லா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. இந்த கலெக்ஷன்லாம் எங்க போகுது நீங்க நினைக்கிறீங்க? ப்ரொடியூசருக்கா, தியேட்டர் ஓனருக்கா, இல்ல அந்த படத்துல நடிச்ச ஹீரோவோட சம்பளமா போதா, இல்ல அந்த படத்துல இருக்கக்கூடிய டைரக்டர் அவரோட சம்பளமா போதா? இப்ப நான் சொன்ன இந்த எல்லா ரீசன்ஸ்லயும் இது வந்து போகுது அப்படிங்கிறது தான்
சினிமா வட்டாரங்கள்ல சொல்றாங்க. உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நேரடியா சொல்லணும்னா, இப்ப மக்கள் கொடுக்கக்கூடிய அந்த 4500 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதாவது கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட்டை விட அதிகமா இருக்கக்கூடிய அமௌண்ட், இது எல்லாமே வந்து ஹீரோவோட சம்பளத்தை ஏத்துது அப்படின்னு சொல்லி சினிமால இருக்கக்கூடிய வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. அதாவது சினிமா சர்க்கிள்ல சொல்றாங்க. சோ நீங்க வந்து எவ்வளவு தூரம் வந்து இல்லீகலா இந்த மாதிரி பிளாக்ல வந்து அதிகமா டிக்கெட் வாங்கி ஸ்பெண்ட் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் ஹீரோவோட சம்பளம் ஏறிக்கிட்டே இருக்கும். இன்னும் நான் கரெக்டா சொல்லணும்னா, எவ்வளவு தூரம் மக்கள் வந்து தியேட்டர்ல வந்து அதிக பணத்தை கொடுத்து அதிக கலெக்ஷனை வந்து படத்துக்கு ஏத்துறாங்களோ, அந்த அதிக கலெக்ஷன் அப்படிங்கிறது அடுத்த படத்துக்கு ஹீரோவோட சம்பளத்தை ஏத்துது. ஹீரோட சம்பளம் மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. டைரக்டரோட சம்பளம், இந்த மாதிரி எல்லாமே நிறைய பேர் நான் சொல்றதை விட சினிமால இருக்கக்கூடிய உங்களுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்டுக்காக இங்க ரசிகர்கள் கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ண ரேட்டை விட அதிகமா கொடுத்து வந்து படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு படத்தை போய் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, படத்துல என்ன தெரியுமா இருக்கும், நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், நம்ம எல்லாரும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ஹீரோஸ் எல்லாம் மக்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிட்டு இருப்பாங்க. பாட்டெல்லாம் அப்படி இருக்கும், உழைத்து உன் அப்படி இப்படின்லாம் இருக்கும். நான் இதுக்கு மேல டீட்டெயில அதுக்குள்ள பேச விரும்பல, ஏன்னா நம்ம சொல்ல வர விஷயம் வேற, இது வேற மாதிரி போயிடும் அப்படிங்கிறதுனால. சோ அப்ப இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய பெரிய கம்பெனிஸே என்ன பண்றாங்க அப்படின்னா, கூலிப்படம் வருதா நம்ம லீவ் விட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. சிங்கப்பூர்ல 2 கம்பெனிஸ் பண்ணிருக்காங்க. எப்படின்னா, ஏகப்பட்ட லீவ் ரெக்வஸ்ட், அதாவது ஸ்டாஃபே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, எங்களுக்கு லீவ் வேணும் நிறைய பேர் கேட்கறதுனால லீவே விட்டுறேன், நீங்க போய் கூலிப்படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி லீவே விட்டுறது. சிங்கப்பூர்ல இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட் கடை அவங்க என்ன பண்ணிடுறாங்க, நீங்க கூலிப்படம் பார்த்துட்டு நீங்க வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ ஒரு சில கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணிடுறாங்க, எம்ப்ளாயிஸ்க்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துறாங்க. சிங்கப்பூர்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா பெய்டு லீவுக்கு லீவ் எடுத்துக்கலாம், அது பெய்டு லீவு தான், அதுக்கு வந்து லாஸ் ஆஃப் பே அதெல்லாம் கிடையாது, சம்பளத்தெல்லாம் பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி அங்க சாப்பிட்றதுக்கு அதுக்காகவும் அமௌண்ட்டும் தராங்க. யாருன்னா சிங்கப்பூர்ல கூட ஒரு கம்பெனி. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரையில கூட இங்க வந்து ஒரு கம்பெனி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்களுடைய எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் வந்து டிக்கெட்டை எடுத்து கொடுத்து நீங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஸோ இதை வந்து ஒரு பக்கம் எம்ப்ளாயிஸை ஆரோக்கியமா அவங்களுடைய முதலாளி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இன்னொரு பக்கம் ரஜினிகாந்த் வந்து சொசைட்டியை எவ்வளவு தூரம் இம்பாக்ட் பண்றாரு அப்படிங்கறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியுது. சோ இந்த படத்துல வந்து ரஜினிகாந்த், லோகேஷ் கனாஜ் டைரக்ஷன், நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்றேன், இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும்தானா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. பெங்களூர்ல இருக்கவங்களும் ரொம்ப அதிர்ச்சி ஆயிட்டாங்க. ஆந்திரா, தெலங்கானா எல்லா இடத்துலயுமே இந்த டிக்கெட் பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறது வந்து மக்களை வந்து ரொம்பவே பாதிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அப்ப இந்த டிக்கெட் பிரைஸ் பிரச்சனை எப்பயில இருந்து வருது அப்படிங்கறத நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, எப்பயில இருந்து வந்தது அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விவேகம், அஜித்தோட படம், அந்த டைம்ல இருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து இருக்கு. சோ அப்ப ரொம்ப வருடங்களாகவே இது வந்து நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் ஆடியோ லான்ச் அப்படின்னு ஒண்ணு வைக்கிறாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல அரசியல் கருத்துக்களை சொல்லுவாங்க, என்னுடைய ரசிகர்கள் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க. சோ அப்ப இவ்வளவு பெரிய ஆக்டர்ஸ் இவ்வளவு தூரம் பேசுறாங்களே, எங்கேயாவது ஏதாவது ஒரு ஆக்டர் என்னுடைய டிக்கெட் பிரைஸ் விட கவர்மெண்ட் பிக்ஸ் பண்ற அந்த டிக்கெட் பிரைஸ் விட அதிகமா போனா பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? சொன்னதே கிடையாது. இன்னும் விஜய் எல்லாம் வந்து என்னுடைய ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் கூட மோதாதீங்க அப்படிங்கறத கூட சொல்றாரு. ஆனா டிக்கெட் பிரைஸ் அதிகமா இருந்தா பார்க்காதீங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னா சொன்னதே கிடையாது. இதுக்கு மேலேயும் சொல்ல மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுடைய பெனிஃபிட்ஸ், இவங்களுடைய சேலரி எல்லாமே அதை டிபெண்ட் பண்ணி இருக்கோ அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் நமக்கு இங்க வருது. ஸோ இவ்வளோத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா படம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா படம் நல்லா இல்லையாங்க, அதுதான் விஷயம். ஸோ அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து மைக்கை நீட்டுறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றாரு 4000 ரூபாய்க்கு மேல ஏதோ ஒரு அமௌண்ட் செலவு பண்ணிருப்பாரு போல, நான் அவ்வளவு அமௌண்ட் செலவு பண்ணேன், எனக்கு வந்து என்னுடைய பணம் ரொம்ப முக்கியம், நீங்க வந்து 50 கோடி ரூபாய் வாங்கியிருக்கீங்க, சம்பளமா வாங்குறீங்க, உங்களுக்கு 50 கோடி ரூபாயில ஒரு 4000 ரூபாய் பெருசா இருக்க போறது கிடையாது, எனக்கு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுங்க, படம் என்ன இவ்வளவு மோசமா எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாரு. அந்த அவர் சொல்றாரு, அவர் சொன்னதுக்கு மக்களோட கமெண்ட்ஸ் போய் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீ போய் ஒரு படத்தை எடு, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பாவம் அந்த பையனை போட்டு கண்ணாப்பண்ணா திட்டுறாங்க. ஸோ ஒரு பார்த்துக்கோங்க, இப்போ ரிவ்யூஸை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இன்னொரு தரப்பு. அப்போ ஒரு படம் பார்க்குறோம், அந்த படம் நல்லா இல்லைன்னு சொன்னா கூட அந்த ரசிகர்களே கோச்சுக்கிறாங்க. பேசுறது அந்த ரசிகர்களுக்கு சேர்த்து தான் அந்த பையன் பேசுறான். அப்போ மக்களுக்காக நம்ம வந்து பேசுறோம், நம்ம வந்து நம்மளை வந்து மக்களே வந்து திட்டுவாங்க. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த உலகம் வந்து எதையும் நோக்கி போயிட்டு இருக்கு. ஏஐங்கிறாங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறாங்க, அதனால நமக்கு வந்து வேலை போயிடும் அப்படிங்கிறாங்க, ஜாப் லாசஸ் நிறைய வருங்கிறாங்க, ஐடி கம்பெனிஸ்ல லே ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க, எவ்வளவோ பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இன்னமும் ஒரு பெரிய ப்ரோபோர்ஷன் ஆஃப் பீப்புள், ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் கூட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஹீரோ பின்னாடியும் ஒரு 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 படத்துக்கு பின்னாடியும் போய் அவங்களுடைய லைஃபே தொலைச்சு
தொலைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. படம் பார்க்கலாம், அதை வந்து யாருமே இங்க வந்து குறை சொல்ல போறது கிடையாது. ஓடிடில பார்க்கலாம், தியேட்டர்ல பார்க்கலாம், எங்க வேணா போய் பார்க்கலாம். ஆனா ஒரு ஹீரோக்கு பின்னாடி போய் லைஃபே தொலைக்கணுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. ஸோ அதுதான் நான் ஒரு வீடியோவை போடணும்னு நினைச்சேன். ஸோ என்னைய பத்தி நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து இனிவே கமெண்ட்ல வந்து பார்த்தா அப்படின்னா நிறைய பேர் அபியூஸ் பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து பேசுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்த ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, இப்ப இந்த வீடியோ நீங்க பார்த்திருக்கீங்க, பல வருடங்கள் கழிச்சு மேபி நான் இந்த வீடியோல சொன்ன கருத்து உங்களுக்கு வந்து அப்ப புரியலாம். ஸோ இப்ப திட்டாதீங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ அதான் நான் சொல்ல வரேன். நீங்க என்ன இந்த நியூஸை பத்தி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்ப்போம். பை.